வயிற்றுல மூச்சு விடுங்க சார். இதான் சீக்ரெட் சார். மூச்சு இழுக்கும்போது வயிறு வெளியே வரணும், மூச்சு விடும்போது வயிறு உள்ள தள்ளணும். நீங்கள் அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு 1.5 மாதம் ரெகுலராக பண்ணி பாருங்கள், வயிறு குறையா நினைக்கலைங்க. பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, தாட் தான் வருதா, ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம், இருக்காது. ஏன்னா அங்கே இருக்கிற அந்த டெம்ப்டிங் என்சைம்ஸ் எல்லாத்தையும் போய் பிளாக் பண்ணிடுது சார். டெஸ்டோஸ்டெரான் உடனே பூஸ்ட் ஆகி பாடியில் எல்லாத்தையும் அமைக்குது. நீங்கள் ரொம்ப டென்ஷனில் இருக்கும்போது பாருங்க, சும்மா 10 புஷ்அப்ஸ் அடிச்சு பாருங்களேன், அந்த ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. நான் என்ன சொல்கிறேன், டயட்டை நீங்கள் 1000% பர்ஃபெக்டாக டயட்டை ஃபாலோ பண்ணுங்க சார். ஆனால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாமல் 6 பேக்ஸ் வர வாய்ப்பே இல்லைங்க சார். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா இப்போ தொப்பை வர்றது கூட ரொம்ப பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ அதை எப்படி ரெடியூஸ் பண்ணிக்கிறது சார்? சார் ஒரு சீக்ரெட் சொல்லணும்னா, தெரபிஸ்டாக பேசணும்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க, வயத்தை குறைங்கன்னு சொல்கிறேன். ஆனால் சீக்ரெட்டாக சொல்லணும்னா வயத்தில் மூச்சு விடுங்க சார். இதான் சீக்ரெட் சார். சிம்பிளாக சொல்கிறேன் சார். எங்கள் வீட்டுக்கிட்ட ஒருத்தர் இருக்கார் சார், பேர் ஜான் சார். அவன் வந்து 6 பேக்ஸ் இருக்குது. அவன் ஒர்க் அவுட்லாம் போனதில்லை, ஆனால் 6 பேக்ஸ் இருக்குது. அவன் வயசு வெறும் இப்போ ஐ திங்க் 29. அவன் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக 6 பேக்ஸ் வச்சுருந்தான். ஏன்னா அவனுக்கு வீசிங் இருக்குது சார், அவ்வளோதான் சார். ரொம்ப கஷ்டப்படுவான். அந்த பஃப்லாம் போட்டு அஸ்தலைலாம் போட்டு ஆஸ்பிரேட் பண்ணி அடிக்கடி போய் நெபுலைசர் அவங்க அப்பா வச்சுட்டு வருவாங்க. 6 பேக்ஸ் இருக்குது அவனுக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சு இழுத்து விட்டு வயத்தில் மூச்சு விடுவாங்க. அப்டமல் பிரீதிங் தான் அது சீக்ரெட்டே சார். நீங்கள் நாள் பூரா தொரக்கோ அப்டமல் பேட்டர்ன் பிரீதிங், அப்டமனோ தொரக்கோ பேட்டர்ன் பிரீதிங்னு இருக்குது. ஆனால் யாருமே மூச்சு விடும்போது வயிறை கவனிச்சிங்கன்னா வயிறு மூவ்மெண்ட் கம்மியாயிடுச்சு. அப்போ செஸ்ட்லேயே தான் மூவ்மெண்ட் போகுது. இந்த தொராசிக் எக்ஸ்பான்ஷன் போக போக நோய் சார். வயிற்றுல மூச்சு இழுக்கும்போது வயிறு வெளியே வரணும், மூச்சு விடும்போது வயிறு உள்ள தள்ளணும். நீங்கள் அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு 1.5 மாதம் ரெகுலராக பண்ணி பாருங்கள், வயிறு குறையா நினைக்கலைங்க சார். எவ்வளோ நேரம் பண்ணலாம்? நாள் பூரா பண்ணிட்டே இருங்க சார். இது அப்டமல் பிரீதிங் சார். அது பிராக்டிக்கலாக பாசிபிள். கான்ஷியஸ் பிரீதிங் சார். இதான் சீக்ரெட்டே சார். அவ்வளோதான் சார். இல்லை பர்டிகுலராக இப்போ காலையில் 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் அப்படி பண்ணலாம். அது நீங்கள் யோகாவில், பிராணாயாமாவில், சீதலி, சீத்காரி, நவுலிக்ரியா, உட்டியான பந்த நிறைய இருக்குது சார். அது மாதிரி நீங்கள் பண்ணிட்டு போகலாம்ல. அனுலோமா விலோமா அது பண்ணுங்க சார். பட் ஃபுல் டே சார் இதுதான் ப்ராக்டிஸ். சித்தர்கள் எப்படி சார் யுகம் கணக்கில் வாழ்ந்தாங்க, ஆயிரக்கணக்கில் வருஷம் வாழ்ந்தாங்கல்ல. 5 யுகம் 6 யுகம் வாழ்ந்தாரு அகத்தியர். எப்படி அவரால் முடிஞ்சது சார்? சிம்பிள் அப்டமன் பிரீதிங் சார். வயத்தில் மூச்சு விடுங்க சார். இதான் சீக்ரெட் சார். மூச்சு இழுக்கும்போது வயிறு வெளியே வரணும், மூச்சு விடும்போது வயிறு உள்ள தள்ளணும். நீங்கள் அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு 1.5 மாதம் ரெகுலராக பண்ணி பாருங்கள், வயிறு குறையா நினைக்கலைங்க சார். பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, தாட் தான் வருதா, ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம், இருக்காது. ஏன்னா அங்கே இருக்கிற அந்த டெம்ப்டிங் என்சைம்ஸ் எல்லாத்தையும் போய் பிளாக் பண்ணிடுது சார். டெஸ்டோஸ்டெரான் உடனே பூஸ்ட் ஆகி பாடியில் எல்லாத்தையும் அமைக்குது. நீங்கள் ரொம்ப டென்ஷனில் இருக்கும்போது பாருங்க, சும்மா 10 புஷ்அப்ஸ் அடிச்சு பாருங்களேன், அந்த ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. நான் என்ன சொல்கிறேன், டயட்டை நீங்கள் 1000% பர்ஃபெக்டாக டயட்டை ஃபாலோ பண்ணுங்க சார். ஆனால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாமல் 6 பேக்ஸ் வர வாய்ப்பே இல்லைங்க சார். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா இப்போ தொப்பை வர்றது கூட ரொம்ப பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ அதை எப்படி ரெடியூஸ் பண்ணிக்கிறது சார்? சார் ஒரு சீக்ரெட் சொல்லணும்னா, தெரபிஸ்டாக பேசணும்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க, வயத்தை குறைங்கன்னு சொல்கிறேன். ஆனால் சீக்ரெட்டாக சொல்லணும்னா வயத்தில் மூச்சு விடுங்க சார். இதான் சீக்ரெட் சார். சிம்பிளாக சொல்கிறேன் சார். எங்கள் வீட்டுக்கிட்ட ஒருத்தர் இருக்கார் சார், பேர் ஜான் சார். அவன் வந்து 6 பேக்ஸ் இருக்குது. அவன் ஒர்க் அவுட்லாம் போனதில்லை, ஆனால் 6 பேக்ஸ் இருக்குது. அவன் வயசு வெறும் இப்போ ஐ திங்க் 29. அவன் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக 6 பேக்ஸ் வச்சுருந்தான். ஏன்னா அவனுக்கு வீசிங் இருக்குது சார், அவ்வளோதான் சார்.